ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugansrecipe. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சட்டுன்னு ஒரு சுவையான ரசம் எப்படி வீட்டில் வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கைக்கு என்னென்ன கிடைக்குது எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு 4 பல்லு பூண்டுங்க உரிச்சிட்டு போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு வந்துட்டு சின்னதாக அதில் பாதி ஒரு லெமனை பாதி கட் பண்ணல அந்தளவுக்கு ஒரு புளி போட்டுக்கலாம், 2 வரமிளகா போட்டுக்குவோம், ஒரு வெங்காயத்தை 4 கீரி நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தாங்க இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் இப்போதைக்கு. இதை வந்து நம்ம வந்துட்டு அழகாக க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்குவோம், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு சிட்டிகை அளவு இது வந்து அரைக்கிறதுக்காக போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வந்து குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அழகாக எப்படி ரசம் வைக்கலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு ஆயிலை ஊற்றிட்டு, ஸோ தாளிப்புக்கு வந்து நம்ம வந்துட்டு என்ன போடுறோம்னா ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. அஸ் யூஷுவல் எப்பயும் வீட்டில் பண்ணுற பேசிக் தாளிப்பு தான். இதை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக அந்த பெருங்காயமும் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது எதுக்காக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் இதில் ஒரு வதக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாடை வந்து போய் நமக்கு வந்து ரசம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மிக்ஸிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜார்லேயே வந்துட்டு தண்ணியை பிடிச்சி இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எவ்வளோ ரசம் தேவைங்கிறத பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போதும். ஒரு அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்தில் வந்து இந்த ரசத்தை ரெடி பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சிடலாம். கூட்டி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகை வந்து இடிச்சிடலாம். போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இடிக்கிறது இருந்தால் இடிச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ண முடிஞ்சால் ஒன்றும் பாதியாக பவுட்ரு பண்ணுங்கள். இடித்து போட்டு பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல சாறு இறங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடிச்சிட்டு இதை வந்து மேலே வந்துட்டு ஒரு டாப்பிங் மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டலாம். இந்த ரசத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இறக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு எல்லாமே ராவாக நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இது வந்து அழகாக பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதை மாற்றி வச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரசம் வந்து கடுக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக். இது வந்து ரசம் வந்து வச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கிற ரசம் வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அது கடுக்காமல் இருக்கும். அதுக்காக அதை பண்ணுறது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு சட்டுன்னு ஒரு சுவையான ஒரு ரசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து உங்களுக்கு பவுலில் ஊற்றி காட்டுறேன். ஸோ இதை வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மி. ஸோ இதை வீட்டில் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமாக ஒரு ரசம் வந்து நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த ரெசிபியை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.